ஹாய் எவ்ரிவன். இப்போ தமிழில் 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல் டேர்ம் 1ல் நெக்ஸ்ட் டாபிக் வளர் தமிழ். அதில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் லேர்ன் பண்ணலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் புறம். இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் புறம். சீரிளமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை ப்ளஸ் இளமை. சீரிளமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை ப்ளஸ் இளமை. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி ப்ளஸ் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். கணினி ப்ளஸ் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஆன்சர் எண்களின் அடிப்படையில். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. தனிச்சிறப்பு. நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி தனி சிறப்பு வாய்ந்ததாகும். தனி சிறப்பு. நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி தனி சிறப்பு வாய்ந்ததாகும். நாள்தோறும். திருக்குறளை நாள்தோறும் படிக்க வேண்டும். நாள்தோறும். திருக்குறளை நாள்தோறும் படிக்க வேண்டும். குருவினா. தமிழ் என் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது. தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இலக்கியம் தோன்றிய பிறகே இலக்கணம் தோன்றியிருக்க வேண்டும். எனவே தமிழ் என் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிறுவினா. அக்ரீனை பாகற்காய் என்னும் சொற்களின் பொருள் சிறப்பு யாது? அக்ரீனை. திணை 2. அவை உயர்திணை, அக்ரீனை. உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என்றுதான் அமைய வேண்டும். தாழ்திணை என்று கூறாமல் அக்ரீனை அல் ப்ளஸ் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர். பாகற்காய். பாகற்காய் கசப்பு சுவையுடையது. கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு மீன்ஸ் பாகு. பாகு அல்லாத காய், இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் என கூறுகின்றனர். தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. தமிழ் இலக்கியம் பலவும் செப்பல், அகவல், துள்ளல், தூங்கல் ஆகிய இனிய ஓசைகளால் பாடப்படுகின்றன. மோனை, எதுகை, இயைபு போன்ற சொல் நயங்களாலும் பாடப்படுகின்றன. எனவே தமிழை இனிய மொழி என்று அழைக்கிறோம். தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகளில் எழுதுக. தமிழ் மொழி பேசவும் எழுதவும் படிக்கவும் எளிமையான மொழி. உலக மொழிகளுள் செம்மை மிக்க மொழி. இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழி. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலை சொற்கள் உருவாக்கி வருகின்றன. சிந்தனை வினா. தமிழ்மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பது பற்றி உங்கள் கருத்து யாது? தமிழ்மொழி பேசவும் எழுதவும் பழக்கவும் உகந்த மொழி.
உயிரும் மெய்யும் சேர்ந்து தோன்றுபவையே உயிர்மெய் ஒலிகளாகும். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழக்கூடும். தமிழ்மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறீர்களா? காரணம் தருக. முத்தமிழ் மொழியானது எளிமையானது, இனிமையானது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கி வருகிறது. அறிவியல் தமிழ், கணினி தமிழ் வழியாக தமிழ்மொழி வளர்ந்து கொண்டே வருகிறது. இது எல்லாமே வளர்த்தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே வர்ற புக் பேக் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ.